எண்களின் ரகசியங்கள். எண்ணோ நம் தமிழனின் அறிவு கூர்மை. அவன் எண்களுக்கும் எண்களின் ஆன்மீக தொடர்பும் அறிவியலும் சம்பந்தப்படுத்தி கண்டுபிடிப்புக்கு அவன் அற்புதங்களை இங்கு காண்போம். அந்த எண்களின் ரகசியங்களை இச்செய்திகள் மூலம் அறியலாம். 19 என்பது சனி திசையின் வருடங்கள். பொதுவாகவே இது நம்பிக்கையும் உண்மையும் தேடுவதில் உள்ள வேட்கை, தர்மத்தின் வழி நின்று வெற்றி பெறுவதையும் குறிக்கக்கூடிய எண் சோதனைக்குரிய ஒரு எண்ணாகவும் கருதப்படுகிறது. காரணம், சனி திசை என்றாலே எல்லோரும் பயப்படுகிறார்கள் அல்லவா? ஆனால் தர்மத்தின் வழி நடந்து சோதனைகளை கடக்க வைத்து சாதனைகளையும் செய்ய வைக்கும் இந்த எண் 19 தந்த சோதனையை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் 2 வருடங்களுக்கு முன்னால் உலகம் சந்தித்த அந்த பயங்கரம் நினைவுக்கு வரும். ஒரு நோய் உலகத்தவர்களையே படாத பாடுபடுத்தியது. அந்த நோய்க்கு நம்முடைய மருத்துவ உலகம் வைத்த பெயர் கோவிட்-19. வள்ளுவ பெருந்தகையும் மழையின் சிறப்பை பற்றி சிலாகித்து பாடுகின்ற ஒரு குரட்பா மிக அற்புதமானது. அதாவது 19வது குரட்பா. தானம் தவம் இரண்டும் தங்கா வியன் உலகம் வானம் வழங்காதேனேன். எண் 20. சுக்கிரனுக்குரிய திசை 20 வருடங்கள். பொதுவாகவே ஒருவன் பெரிய ஏற்றம் பெறுகின்றான் என்றால் உனக்கு என்ன சுக்கிர திசையே நடக்கிறது என்பார்கள். நவகிரகங்கள் ஒரு மனிதனை ஒரு குறிப்பிட்ட காலம் ஆட்சி செய்கின்றன. அவைகளில் மிக நீண்ட காலம் ஆட்சி செய்கின்ற திசை என்பது சுக்கிர திசை. உலகத்தில் தோற்றம் என்பது 5 அடிப்படையில் அமைந்தது. பஞ்சபூதங்கள் உருவாவதற்கு முன் 5 தன் மாத்திரைகளை உருவாக்கும். அதிலிருந்து பஞ்சபூதங்கள் உருவாகும். பிறகு பஞ்ச கர்ம இந்திரியங்களும் பஞ்ச ஞானேந்திரியங்களும் உருவாகும். இவற்றின் மொத்த எண்ணிக்கை 20. எண் 21. விரதங்களிலே மிக முக்கியமான விரதம் கேதார கௌரி விரதம். இந்த கேதார கௌரி விரதம் என்பது 21 நாட்கள் இருக்க வேண்டும். பிரசாதங்களை படைக்கும் பொழுது எல்லாமே 21 எண்ணிக்கையில் தான் படைக்க வேண்டும். ஒருவனுடைய பாவ புண்ணிய கணக்கு சொல்லுகின்ற பொழுது 21 தலைமுறைகளை சொல்லுவார்கள். ஒருவர் இறந்து விட்டால் அவரை நினைத்து கண்டிப்பாக மோட்ச தீபம் ஏற்ற வேண்டும் என்பார்கள். அப்படி ஏற்றும் போது 21 தீபங்களை ஏற்றுவர். பரசுராமன் அரசுகளின் 21 தலைமுறைகளை பழி தீர்த்தான் என்றும் புராணத்தில் கூறுகின்றன. ஒருவருடைய பூத உடைகளுக்கு இராணுவ மரியாதை தரும்போது 21 குண்டுகள் முழங்கும். எண் 22. எண் கணித சாஸ்திரத்தில் 22 என்கின்ற எண்ணை மாஸ்டர் எண் என்பார்களாம். அதாவது 11, 22, 33 போன்ற எண்களுக்கு தனி சிறப்பு உண்டு. 22 என்கின்ற எண் எல்லையற்ற சாதனைகளை சொல்லுகின்றன. ஆனால் இந்த சாதனைகள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஒழுங்குமுறையில் அமைந்திருப்பதை காட்டும் எண்ணாக 22 அமைந்திருக்கிறது. ஆன்மீக பயணத்தின் எண் 22 பெரும்பாலும் ஆன்மீக விழிப்புணர்வு மற்றும் அறிவாளியின் அடையாளமாக கருதப்படுகிறது. ஒருவருடைய எண்ணங்கள், செயல்கள் மற்றும் நோக்கங்களை உயர்ந்த ஆன்மீக உண்மைகளுடன் சீரமைக்க எண் 22 செயல்படுகின்றன. எண் 23. ஒரு குழந்தை உற்பத்தியாக வேண்டும் என்று சொன்னால் தாய் தந்தை இவர்களிடமும் தலா 23 குரோமோசோம்கள் வேண்டும் என்கிறது விஞ்ஞான சாஸ்திரம். இதயத்திலிருந்து புறப்படும் ரத்தம் உடலை சுற்ற சராசரியாக 23 வினாடிகள் ஆகும். நம் வாழும் பூமியின் அச்சில் சுமார் 23.5 டிகிரி சாய்வு நிலையில் உள்ளது. இதுதான் நமது பூமி பல்வேறு பருவங்களை தருகின்றன. எண் 24. 12 ஆழ்வார்கள் ஏற்றிய 4000 திவ்ய பிரபந்தம் என்கின்ற தொகுப்பு நூல் 4000 பாடல்களை கொண்டது. இதில் உள்ள பிரபந்தங்கள் 24. முதல் ஆழ்வார்கள் 3 அந்தாதிகளை அருளினார்கள். நம்மாழ்வார் 4 பிரபந்தங்களையும், திருமங்கை ஆழ்வார் 6 பிரபந்தங்களை ஏற்றினார். திருமழிசை ஆழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள், தொண்டரடி பொடியாழ்வார் தலா 2 பிரபந்தங்களை அருளி செய்தார்கள். மதுரக்கவி ஆழ்வாரும் திருப்பான் ஆழ்வாரும் தலா 1 பிரபந்தம் செய்தார்கள். ஆக மொத்தம் 24 பிரபந்தங்கள். காயத்ரி மந்திரம் விஸ்வாமித்திரர் முனிவர் இயற்றியது. ரிக் வேதத்தின் 3வது மண்டலத்தில் உள்ளது காயத்ரி மந்திரம். ஒவ்வொன்று 3 வார்த்தைகளையும் 3 தொகுப்புகளால் ஆனது. இந்த மந்திரத்தில் 24 எழுத்துக்கள் உள்ளன. அவை ஒவ்வொன்றும் 8 எழுத்துக்களை கொண்ட 3 படிகளை கொண்டுள்ளன. வைணவ மரபில் ஆன்ம தத்துவங்கள் 24 ஆகும். அந்த ஆன்ம தத்துவங்கள் விளக்கம்: பஞ்சபூதங்கள் நிலம், நீர், காற்று, வானம், நெருப்பு 5. சூட்சும பூதங்கள் ஒளி, சுவை, ஓசை, நாற்றம், உணர்ச்சி 5. ஐம்பொறிகள் கண், வாய், செவி, மூக்கு, மெய் 5. செயல் உறுப்புகள் கை, கால், நாக்கு, குதம், குறி 5. உட்கரணங்கள் மனம், குணம், அறிவு, அகங்காரம் 4.
24 என்றாலேயே கலப்படமில்லாத சுத்தமான தங்கத்தை குறிக்கும். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். அப்படியே மனித உடலானது 24 பொருள்களால் ஆனது என்கிறது விஞ்ஞானம். எண் 25. பஞ்சத்தன் மாத்திரைகள், பஞ்சபூதங்கள், கர்ம இயந்திரங்கள், ஞான இயந்திரங்கள், பிரகிருதி மாயை, அகங்காரம், மனம் என்னும் 24 தத்துவங்களோடு ஆன்மா சேர்ந்தா 25 தத்துவங்கள் ஆகும். இந்த 25ஐயும் உணர்ந்தால் ஆன்மா விழிப்புணர்வுக்கு அடையாளம். வைணவத்தில் 3 மகா மந்திரங்கள் உள்ளன. திருமந்திரம், துவயம், சரமஸ்லோகம். இதில் திவ்ய மகா மந்திரத்தை மந்திர ரத்தனம் என்பார்கள். இதில் உள்ள எழுத்துக்கள் 25. இது மகாலட்சுமி தாயார் தம்முடைய அடியார்களுக்கு உணர்த்துவதாக அவள் வாழி திருநாமத்தில் உள்ளது. 25ஆம் ஆண்டு விழாவை வெள்ளி விழா என்று கொண்டாடுகிறோம். ஒளி ஒரு மைக்ரோ வினாடி நேரத்தில் 25 சென்டிமீட்டர் தூரம் பயணிப்பதாக கணக்கிட்டு இருக்கின்றார்கள். எண் 26. வைணவ தத்துவங்கள் 3. இது தத்துவ திரயம் என்று சொல்வார்கள். இந்த 3 தத்துவங்கள் சித், அசித், ஈஸ்வரன். இதில் அசித் தத்துவங்கள் 24, சித் தத்துவம் 1 ஆக 25. இதற்கு மேலே உள்ள ஈஸ்வர தத்துவம் என்பது 26வது தத்துவம். நமது நாட்டின் குடியரசு தினம் ஜனவரி 26ஆம் நாள். ஆங்கில எழுத்துக்கள் 26. நட்சத்திரங்கள் 27. நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு விருட்சம் உள்ளது, ஒரு தேவதை உள்ளது. அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்தரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், புரட்டாதி, உத்திராட்டாதி, ரேவதி, ராசி சக்கரம் சம பங்குகளாக பிரிக்கப்பட்ட பிரிவுகளை குறிக்கும். ஒவ்வொரு ராசி வீட்டையும் தமிழில் ஓரை என்பார். ஒரு நட்சத்திரம் என்பது பஞ்சாங்கத்தின் ஒரு உறுப்பாக வரும்போது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் சந்திரன் நிற்கும் நாள் மீன் கூட்ட பிரிவை பெயர் குறிக்கிறது. எடுத்துக்காட்டாக ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் சந்திரன் ராசி சக்கரத்தில் ரேவதி நட்சத்திர பிரிவில் இருந்தால் அந்த நேரத்திற்குரிய நட்சத்திரம் ரேவதியாகும். எனவே வானில் திங்கள் நிற்கும் நாள் மீன் கூட்டம் அப்பொழுதுக்கான நட்சத்திரம் என்பர். முழு ராசி சக்கரம் 27 நட்சத்திரங்களாக பிரிக்கப்பட்டுள்ளதால் ஒரு நட்சத்திர பிரிவு 13.33 பாகை அளவுள்ளது. 13.33 பாகை என்பது 130,20 பாகை துளி. அதாவது ஒரு பாகை 60 பாகை துளி நிமிடங்கள் வரை. எண்கள் 28 32 வரை. அதாவது எண் 28 ஆங்கில மாதங்கள்ல பிப்ரவரி மாதத்தில் உள்ள நாட்களை எண்ணிக்கை குறிக்கிறது. எண் 29 என்பது லீப் வருடங்களில் பிப்ரவரி மாதத்தின் நாட்களை குறிக்கின்றன. 30, 31 ஆக 2 எண்களும் மாதங்களில் உள்ள நாட்களின் எண்ணிக்கையை குறிக்கின்றன. சில மாதங்களில் 30 நாட்கள், சில மாதங்களில் 31 நாட்கள். திருப்பாவையில் உள்ள பாடல்கள் எண்ணிக்கை 30. இது மார்கழி மாதத்தின் நாளுக்கு ஒரு பாடலாக 30 நாட்களுக்கு 30 பாடல்கள் பாடுகின்ற மரபு உண்டு. திருமங்கை ஆழ்வாள் 6 பிரபந்தங்களை ஏற்றினாள். அது 6வது பிரபந்தம் திருநெடுத்தாண்டகம். இந்த திருநெடுத்தாண்டகம் 30 பாசுரங்களை கொண்டது. எண் 32. எண் 32 என்பது சில தமிழ் மாதங்கள் உள்ள நாட்களின் எண்ணிக்கை குறிக்கிறது. இது நீண்ட ராசியை குறிக்கக்கூடிய மாதங்கள். இந்த ஆண்டில் வைகாசி, ஆடி ஆகிய 2 மாதங்கள் 32 நாட்கள் கொண்டுள்ளன. சில வருடங்களில் இந்த எண்ணிக்கை மாறும். நம் பற்களின் எண்ணிக்கை 32. வேதாந்த தேசிகர் ஒரே நாள் இரவில் 1000 ஸ்லோகங்கள் அடங்கிய ஸ்ரீ பாது சாகசரம் என்கின்ற நூலை அருளி செய்தார். அதில் உள்ள பத்திகள் 32. வைணவத்தில் சரஸ்ம ஸ்லோகத்தில் உள்ள எழுத்துக்கள் 32. எண் 33. இந்த எண் 33 அற்புதமானது. மிக நீண்ட வாழ்நாளை சொல்லும் போது 30 முக்கோடி வாழ்நாள் என்கின்ற கணக்கு உண்டு. தேவதைகள் எண்ணிக்கை சொல்லும் பொழுது 33 கோடி தேவர்கள் என்பார்கள். ஒரு பசுவை பூஜை செய்தால் 33 கோடி தேவதைகளை வணங்கியதாக பொருள். ஆண்டாள் பாசுரத்தில் 33 என்கின்ற சொற்றொடர் வருகின்றது. 33 அமருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயில் எழாய், செப்பம் உடையாய் திரள் உடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமல துயில் எழாய், செப்பென மென் முளை செவ்வாய் திருமருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே துயில் எழாய்.
ஊக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாலனை இப்போதே எம்மை நீராட்டலோர் எம்பாவாய். திருப்பாவையில் உரையில் 33 கணக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. 12 சூரியன்கள், 11 ருத்ரர்கள், 8 வசுக்கள், 2 அஸ்வினி தேவர்கள், ஆக மொத்தம் 33. எண்ணோ எண்ணின் அற்புதங்கள். திருச்சிற்றம்பலம்.